ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இப்போதைக்கு இந்தியாவில் பெஸ்ட் செல்லிங் காம்பேக்ட் எஸ்யூவி எதுங்க? டாடா நெக்ஸான். இந்த டாடா நெக்ஸான் வந்து லான்ச் ஆகி 9 வருஷம் ஆகுது. இந்த 9 வருஷத்தில் டாடா நெக்ஸானுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பல முகங்கள் மாறி இருக்கு, பல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் புதுசாக எடிஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷலான வேரியன்ட்ஸ், லிமிடெட் எடிஷன்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்பெஷலான லிமிடெட் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கேமோ எடிஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா கேமோ எடிஷன் சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து டாடா சீராலேருந்து சில பல கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக டாடா சீராவில் வந்துட்டு இருந்த சில பல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் புதுசாக இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேமோ எடிஷனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பெட்ரோல் மேனுவல் வெர்ஷனுக்கு. ஆனால் இந்த கேமோ எடிஷன் பெட்ரோலில் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் தருது, ஆட்டோமேட்டிக், மேனுவல் எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே கிடைக்குது, டீசல் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த கேமோ எடிஷனுடைய ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மேனுவல் வேரியன்ட் தான். 9.99 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ வாங்க என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதோ டாடா நெக்ஸானோடைய புத்தம்புது கேமோ எடிஷன். அதாவது இந்த கலர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதாவது டாடா சியராவில் இந்த மூணார் மிஸ்ட்னு ஒரு க்ரீன் கலர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கலர் தான் இப்போ நெக்ஸானுக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த கலரில் இந்த வண்டி பார்க்க இன்னும் ரிச்சாக ப்ரீமியமாகவும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கூடவே கூர்க் கிளவுட்ஸ் அந்த சில்வர் கலரையுமே இந்த நெக்ஸானு கேமோக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்பீல் தருது. வண்டி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கலரில் லுக்ஸில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. காரணம் லுக்ஸில் எந்த ஒரு அடிஷனான டிசைன் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணல. ஆனால் இந்த கேமோ எடிஷன் ஒரு லிமிடெட் எடிஷனுங்கிறத காமிச்சு கொடுக்கறதுக்காக இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டிக்கு இங்கே கேமோ அப்படிங்கிற பிராண்டிங் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஃபெண்டர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அக்ரெசிவாக இருக்குது. இந்த கேமோ எடிஷன் வந்து ஆக்சுவலி இதனுடைய வரலாறு வந்து நம்ம ஏற்கனவே பழைய ஹேரியரில் பார்த்துருக்கோம். ஹேரியர்லையுமே இதே மாதிரி இந்த லிமிடெட் எடிஷன் கேமோ க்ரீன் கலர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க முன்ன. ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைலில் பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே சேமாக தான் இருக்குது. இது வந்து ஃபியர்லெஸ் ப்ளஸ் பிஎஸ், அதாவது இருக்கிறதுலே டாப் ஸ்பெக் வேரியண்ட்டு. அதனால இதில் எடாஸ் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடாஸ்க்கான கேமரா உங்களால் இங்கே மேலே விண்ட்ஷீல்டுக்கு மேலே பார்க்க முடியும். இதில் உங்களுக்கு எடாஸ்க்கான ஃபீச்சர்ஸ் இன்டெகிரேட் ஆகி வருது. அண்ட் டியூவல் டோன் ரூஃப் கலர் கான்செப்ட் உங்களால் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் 10 lakhs டாடா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸானுக்கு. ரைட், ஆமாங்க, 10 வருஷம் ஆக போகுது நெக்ஸான் லான்ச் ஆகி. அந்த ஒரு செலிப்ரேஷனுக்காக புதுசாக எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் பிஎஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனோராமிக் சன்ரூஃப் இப்போ கிரியேட்டிவ் ப்ளஸ் பிஎஸ் அந்த வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. மேலும் நெக்ஸானோடைய பியூர் ப்ளஸ் பிஎஸ்லையுமே நமக்கு வந்து பனோராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. ஆனால் கேமோ எடிஷன் ஸ்டார்ட் ஆகுறது கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து தான். ஆனால் கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்தே இந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ், அந்த சிக்னேச்சர் டைல் லேம்ப்ஸ் அது உங்களுக்கு கிடச்சிருது. கூடவே 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்னு ஏராளமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த 16 inch டியூவல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் அதுவும் வந்துடுது. பார்க்கவும் சிறப்பாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது கேபினுக்குள்ளே எப்படி இருக்குங்க பார்ப்போமா? ஆல்ரைட், இந்த டாடா நெக்ஸான் கேமோ எடிஷன் இது வந்து ஃபியர்லெஸ் ப்ளஸ் பிஎஸ் இருக்கிறதுலே டாப் ஸ்பெக் வேரியண்ட். இதனுடைய இன்டீரியர் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. உங்களுக்கு வந்து கிரே பெனிக்கி கேலிகோ லெதரட் அப்போல்சரி வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸில் மட்டும் கிடைக்குது. வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது, ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பியூர் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது இப்போ. அண்ட் புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமோ அப்படிங்கிற இந்த இது பர்ஃபரேஷன் ஹெட்ரெஸ்ட்டில் தனியாக கேமோன்னு சொல்லிட்டு இந்த பர்ஃபரேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு புது எலிமெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான அப்ரோச் தருது. ஓகே, இப்போது டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டேன். ஸோ டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இதை நான் பார்க்கும்போது ஆக்சுவலி ஓவரால் கேபினோடைய அப்ரோச்சில், கேபினோடைய டிசைனில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் புதுசாக சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்கிறது உறுதியான விஷயம். முதல் விஷயம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே நெக்ஸானோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டில் நம்ம ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துருக்கோம். ஓகே, இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இதில் வந்து புதுசான கிளஸ்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம டாடா சியரா அண்ட் ஹேரியர் சஃபாரியில் பார்க்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்போ நெக்ஸானுக்கு ஆட் பண்ணி விட்டார்கள். ஸோ அதனால் இந்த கலரும் மாறி இருக்குது. கூடவே இதில் எடாஸ்க்கான விஷயங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் அசிஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு எடாஸ் விஷயங்களும் ஆட் ஆகுது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உண்டு, நேவிகேஷன் சிஸ்டம் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பண்ணிக்கலாம். அந்த விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது 10.25 inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் புதுசாக அப்டேட்டட் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மேலும்
நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் செகண்டரி ஏரியா இன்ஃபியூ தென் ஃபேவரேட்ஸ் மெனு அதெல்லாம் நீங்கள் நிறையா விஷயங்கள் மாற்றிக்கலாம், எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை தாண்டி மெயினாக மாறி இருக்கிறது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இது இப்போ 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் மேலும் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்பில்ட்டாக 1 ஜிபிக்கு மெமரியும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இதில் நீங்கள் பார்க்கலாம், இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹைலைட் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அதாவது நார்மலாக இப்போ வந்து டேஷ் கேமுங்கிறது எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் ரொம்ப எசென்ஷியல் ஆகிருச்சு. ஆனால் இந்த வண்டியில் டேஷ் கேமை இன்டகிரேட்டடாக 360 கேமராவோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், கேமரா ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த ஃபார்மேட்டில் 4 கேமராஸும் வண்டியை சுற்றி இருக்கிற 4 கேமராஸும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வண்டி ஆனில் இருக்கும்போது எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஹைலைட்டான ஃபீச்சராக இருக்குது. இது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்பில்ட்டாக 1 ஜிபி மெமரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஏதோ ஒரு இம்பாக்ட் ஆகுது, வண்டியில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அல்லது ஜி ஃபோர்ஸ் கொஞ்சம் வேகமாக ஏதோ ஒரு பள்ளத்துலையோ இல்லை ஸ்பீட் பிரேக்கர்லையோ விடுறீங்க, அந்த ஜி சென்சர்ஸ் மூலமாக தான் ஆக்டிவேட் பண்ணும் இந்த கேமரா சிஸ்டம். அப்படி இன்கேஸ் ஏதாவது ஜி சென்சர் அதிகமாக ஆக்டிவேட் ஆகுது, அந்த சென்ஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த தருணத்தில் அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ், அந்த மினிட், அந்த கணக்குக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடியும் 3 நிமிஷத்துக்கு அப்புறமும் கண்டினியூஸாக ஒரு வீடியோ ஒரே சேம் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போகலாம். அந்த மீடியா ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா, இந்த லோக்கலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோர் ஆகிக்கும். இதுதான் ஏற்கனவே ஸ்டோர் ஆகியிருக்கிற விஷயங்கள். இது வந்து ஸோ நீங்கள் தனியாக டேஷ் கேம்னு ஒன்று அடிஷ்னலாக ஃபிட் பண்ண அவசியம் இருக்காது அப்படின்னு தான் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி இந்த 1 ஜிபி மெமரி உங்களுக்கு வந்து பத்தலை, உங்களுக்கு மெமரி கண்டினியூஸாக ஸ்டோரேஜ் பண்ணி நிறையா வேணும் மெமரி அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த பென்ட்ரைவை இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோ சிஸ்டமுடைய இங்கே ஸ்லாட்லேயே நீங்கள் பென்ட்ரைவ் குத்தி அப்படியே வச்சுட்டிங்கனாலே போதும். அங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி மூவ் கொடுத்து யூஎஸ்பிக்கு நீங்கள் மூவ் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, அது மூவ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான பென்ட்ரைவில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. மேலும் புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 9 ஸ்பீக்கர் JBL ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கிரியேட்டிவ் ப்ளஸ் PS பனோராமிக் சன்ரூஃப் இருக்கிற கிரியேட்டிவ் ப்ளஸ் வேரியண்ட்லேயே நீங்கள் 9 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் சப்வூஃபரோட சேர்த்து. அதுபோக ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஓகே, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, JBL மோட்ஸும் கொடுத்துருக்காங்க சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டமுக்கு. ஃபேண்டாஸ்டிக். அது கூடவே சவுண்ட் டெமோ, சரவுண்ட் வியூ, 360 டிகிரி கேமரா சிஸ்டம். ஸோ 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இது இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி. இந்த செக்மெண்ட்டில் அடித்து சொல்லலாம், இது இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி கேமரா சிஸ்டம் இந்த வண்டியில் தான் இருக்குது, டாடா நெக்ஸானில் தான். ஸோ தரமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. மேலும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் அந்த வாய்ஸ் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசிலேருந்து பல விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆட்டோவோ அல்லது ஆப்பிள் சிரியோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய வாய்ஸ் கமாண்ட்ஸும் நீங்கள் வந்து தாராளமாக ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பல ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கு டச் பேஸ்டான இங்கே கன்சோல் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அது ஆஸ் யூஷுவல் சேமாக தான் இருக்குது. அதை நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே கொடுத்துருக்காங்க, நைஸ். அண்ட் இது வந்து டாப் ஸ்பெக் ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ இந்த கேமோ எடிஷன்ஸை பொறுத்தவரை கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்தே நீங்கள் மேனுவல் அல்லது DCA அல்லது AMT அல்லது டீசல், ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் தாராளமாக பல டிரான்ஸ்மிஷன் அண்ட் பல என்ஜின் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். CNG ஆப்ஷனுமே நமக்கு வந்து கிடைக்குதுங்க. CNG வண்டி இதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தது ஒரு குவிக்கான ஒரு வாக் ரவுண்ட் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதில் 3 மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஃபுல்லி லெதரட் அப்போல்சரியோட சேர்த்து ஆம்ரெஸ்ட்டுமே ஃபுல்லி லெதரட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இங்கே டேஷ்போர்டில் லெதரட் ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். நல்ல ப்ரீமியமான அப்பீல் அண்ட் ஆம்பியன்ஸ் தருது. ஆட்டோ டிம்மிங் IRVM உண்டு. அண்ட் பனோராமிக் சன்ரூஃபுங்கிறது நமக்கு பியூர் ப்ளஸ் PS வேரியண்ட்லேருந்து இப்போ கிடைக்குது. ஆனால் கேமோவை பொறுத்தவரை கிரியேட்டிவ் ப்ளஸ் PS வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு பனோராமிக் சன்ரூஃப் உண்டு. மேலும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் பிரேக், ப்ரீஃபில் எல்லா வசதிகளும் வந்துடுது. ADAS ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டாப் ஸ்பெக் இந்த ஃபியர்லெஸ் ப்ளஸ் ADAS அப்படிங்கிற வேரியண்ட் ஒன்று இருக்குது. அந்த வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு ADAS ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் இந்த வேரியண்ட். ஸோ ADAS ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் டிரைவர் அசிஸ்டண்ட்டுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, டிரைவர் அசிஸ்டன்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன அவைலபிளாக இருக்குங்கிறது பார்க்க முடியும். ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம், டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், ஹை பீம் அசிஸ்ட்டு, லேன் டிபார்ச்சர் அண்ட் லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு, அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடுது. பார்க்கிங் அசிஸ்ட்னு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு மீதி இந்த ரிவர்ஸ் கேமரா, 360 கேமராக்கான சிஸ்டம்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் அதுவும் இருக்குங்க. நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா அந்த சைடு இருக்கிற கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இது லேன் சேஞ்சிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும் ஹைவேஸில் நீங்கள் வண்டி ஓட்டும்போது. அது இதுலன்னு இல்லை, நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வேணாலும் நீங்கள் அதை வந்து
வர மாதிரி செட்டிங் பண்ணிக்கலாம் அந்த லேன் வாட்ச் மானிட்டரிங் சிஸ்டம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் வேரியண்ட்டுங்க. கிரியேட்டிவ்ல உங்களுக்கு பனராமிக் சன்ரூஃப் தரக்கூடிய கிரியேட்டிவ் ப்ளஸ் பிஎஸ் மேனுவல் பெட்ரோல் வெர்ஷன் வித் சிஎன்ஜி. ஓகே, ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பியூரிஃபையர் சிஸ்டம் அதெல்லாமே இருக்குது. அண்ட் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இருக்கிற எல்லா வேரியண்ட்லையுமே இந்த கேமரா ரெக்கார்டர் டேஷ் கேம் ஃபங்க்ஷனுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்கிரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஃபியர்லெஸ் வேரியன்ட்ஸ்க்கும் இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ADAS ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதை தாண்டி மீதி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் கிடைக்குது, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி அண்ட் இன்க்ளூடிங் பனராமிக் சன்ரூஃப், ஆட்டோ டிமிங் IRVM அப்படின்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வேல்யூ ஃபார் மணிங்கிறது என்னுடைய கருத்து. ஆல்ரைட், டாடா நெக்ஸான் ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய சப் 4 மீட்டர் கிராஸ் ஓவர், அதுவும் வந்து பெஸ்ட் செல்லிங் கிராஸ் ஓவர்னு சொல்லலாம் இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியை பொறுத்தவரை. ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. பர்டிகுலர்லி இந்த கேட்டகரியில் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஓனர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் அண்டர் தை சப்போர்ட் தரக்கூடிய பேக் சீட்டும் இதுதான். ஏன்னா வந்து 2 பேர் உட்காந்தாங்கன்னா இங்கே தை சப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். சிறப்பாக என்னுடைய முழங்கால் வரைக்கும் அந்த முட்டிக்கு பேக் சைடு வரைக்குமே நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணுது இந்த சீட் பேஸ். நல்ல அண்டர் சைஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி ஓவரால் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது நல்ல சீட்டிங் பொசிஷன் இருக்குது. அண்ட் இங்கேயுமே சாஃப்டான மெட்டீரியல் எல்லாம் டோரில் நல்லா கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு வந்து டோர் பேட்ஸில் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் பார்க்க முடியும். அண்ட் கூடவே அடிஷனலாக இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் கொடுத்துருக்கிறது இந்த ரியர் சன் பிளைண்ட்ஸ், ரியர் விண்டோஸ்க்கு சன் பிளைண்ட்ஸ் வந்து இப்போ வந்து மிட் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. கிரியேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில். அதை தாண்டி ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஒரு ரெகுலர் USB ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்கே பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு உண்டு. கூடவே இங்கே ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் தாங்க போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப்டன் சேர் அளவுக்கு கம்ஃபர்ட் தரக்கூடிய ஒரு பேக் சீட் இது. ஓகே, ஆனால் சென்டர் பேசஞ்சருக்கு ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டனல் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மேலும் இங்கே சென்டர் பேசஞ்சருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அது ஒரு நார்மலான அக்கேஷன்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் சீட்டாக தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. ஆனால் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் பஞ்சமே இல்லை. ஓகே, ஏன்னா வந்து இங்கே 6 ஏர்பேக்ஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட். கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD அண்ட் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இப்போ கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அது போக மேலும் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில், பிரேக் டிஸ்க் வைப்பிங், அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது ஒரு சூப்பரான ஹைலைட். மேலும் இந்த வண்டியில் இப்போ ADAS வேரியண்ட்டில் ADAS ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ எல்லா வகையிலுமே சேஃப்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் வந்து டாடா மோட்டார்ஸோடைய எண்ணமாக இருக்குது. அந்த வகையில் பேக் சீட்டு நல்ல யூஸபிளான கம்ஃபர்டபுளான பேக் சீட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் டாடா நெக்ஸானை பொறுத்தவரை நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு 382 லிட்டர் வரைக்கும் லக்கேஜ் கெப்பாசிட்டி வந்து தாராளமாக கிடைக்குது. பிரச்சனையே இல்லை, 5 பேரோட லக்கேஜ் ஈஸியாக வச்சுக்கலாம். இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர். இங்கே பூட் ஏரியாவில் லெஃப்ட் சைடு உங்களால் பார்க்க முடியும் JBL பிராண்டட் சப்வூஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 9 ஸ்பீக்கர் JBL சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் இந்த கிரியேட்டிவ் ப்ளஸ் PS வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஃபியர்லெஸில் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே கிடச்சிருது. ஆடியோ குவாலிட்டி தரமாக சிறப்பாக இருக்குங்க. இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். அது போக illumination ஒரு லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சைட்லையுமே 3 கிலோ பேக் ஹுக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மேலும் ஃபியர்லெஸ் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு வந்து 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் கிடைக்குது. அதனால் அடிஷ்னலாக நீங்கள் லக்கேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் நெக்ஸான் ICNGயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 320 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தாராளமாக வந்து கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CNG டேங்கை இங்கே ஃப்ளோருக்கு அடியில் வச்சுருக்காங்க. ஸ்பிட் சிலிண்டர் டிசைனில் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி இருந்துமே ஸ்பேர் வீலில் காம்ப்ரமைஸ் இல்லை. வண்டியோடைய பாடிக்கு அடியில் ஸ்டெப்னி வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்பேஸ் சேவர் ஸ்டீல் ஸ்பேர் வீலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா நெக்ஸானோடைய புத்தம்புது கேமோ எடிஷன். இந்த கேமோ எடிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஆட் ஆகி வந்துடும். அது போக நீங்கள் டாப் ஸ்பெக் வெர்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா ADAS அண்ட் புதுசாக இந்த DVR டேஷ் கேம் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு பக்காவான ஒரு டெக் பேக்டு ஃபீச்சர் பேக்டு அருமையான ஒரு காம்பேக்ட் SUV இந்த டாடா நெக்ஸான் கேமோ எடிஷன்ங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓவரால் ஃபேன்சி டெக் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.